கிடைக்காம இருந்தா என்னன்னா, ஒரே ஒரு துன்பம் தான். அது கிடைக்கலையே, ஐயோ! நம்ம கைக்கு எட்டலையே அப்படின்றது ஒரே ஒரு குறை தானே தவிர, ஒரே ஒரு குறை கிடையாது. கிடைச்சிட்டா அத பாதுகாக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். அது நான் எல்லா பொருளையும் சொல்றேன். சொத்தோ, இல்ல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெண்ணோ, இல்ல ஒரு சொத்து விஷயமோ, ஒரு பணமோ எல்லாமே, அது கிடைச்சிட்டா அத பாதுகாக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். எல்லாமே. கிடைக்கலன்ற ஒரே ஒரு குறை மட்டும்தான். கிடைச்சிட்டா பல குறைகள் வரும். பல துன்பங்கள் வரும், பல சிரமங்கள் வரும். அப்போ நிம்மதியா இருந்த இடத்தில் இருந்தபடியே கீர்த்தனம் பாடிறே. நீ என்ன பெருசா பிரச்சாரம் பண்ண போற? நீ என்ன 4 பேர் சொல்லிக்க போற? நீ எங்கேயோ ஒரு மூலையில பகவான் நாமா சொன்னாலே லோகக்ஷேமம் தான். புரியுதா? நீ ஊரா பிரச்சாரம் பண்ணுறது காட்டிலும் உட்காந்த இடத்துல இதை தான் சொல்ல வந்தேன். அதே சமயத்தில் எந்த பொருளும் கிடைக்கலன்னு கஷ்டப்படாதீங்க. பகவான் பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கான். அது கிடைச்சாதான் பெரிய துன்பமே உங்களுக்கு. அது கிடைக்காம இருக்கிறதே நல்லது நம்மளுக்கு. ரொம்ப பெரிய லாபம். கையால் ஆகாததுனால உனக்கு அந்த பொருள் கிடைக்காததுனால அது கிடைக்காம இருக்கிறது நல்லதுன்னு நீ சொல்லிக்கிற. உனக்கு நீ ஆறுதல் படுத்திக்கிற. ஆக மொத்தம் உன்னால் அந்த பொருளை அடைய முடியல. அந்த சாமர்த்தியம் உங்கள் இல்லை. அதனால் உன் பலவீனத்தை மறைச்சி இப்படி சொல்கிற அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. கிடையாது. அது பலவீனமாகவே இருக்கட்டும். ஆமாம், என் கைக்கு எட்டாவது கணிக்குன்னு ஆசைப்பட்றேன். கரெக்டு தான். சரி, அந்த பொருள் எனக்கு கிடைக்காதவே இருக்கட்டும். நல்லது. அது பகவான் அனுகிரகம் தான் பண்ணியிருக்கான். ஆமாம், எனக்கு அது சாமர்த்தியம் இல்லை, எனக்கு அதுக்கான தகுதி இல்லை அந்த பொருள் அடையிறதுக்கு. சரி, ஓகே, இருக்கட்டும். அதனால் என்னென்னா பகவான் பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கான். என்னென்னா வேண்டாம், உனக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறது தான் பெரிய தகுதியே. எந்த பொருளும் அடையிறதுக்கு உனக்கு ஐயோ எனக்கு இது தகுதி இல்லையா, நான் பணக்காரனாவது தகுதி, இவ்வளோ பணம் சம்பாதிக்க தகுதி இல்லையா அப்படின்ட்டு ஏங்குறோம் இல்லையா? மற்றவங்க நம்மளோட அதிகமாக சம்பாதிக்கிறாங்கள பார்த்து நம்ம கம்மியாக சம்பாதிக்கும் பார்த்து நம்ம ஏங்குறோம் இல்லையா? அவங்கள மாதிரி இருக்க முடியலையே, இவங்கள மாதிரி இருக்க முடியலன்னு. அது ஏங்காதீங்க. ஐயோ எனக்கு அந்த சாமர்த்தியம் இல்லையே, அந்த பலம் இல்லையே, எனக்கு அந்த தகுதி இல்லையே அந்த நிலையை அடையிறதுக்கு அப்படின்ட்டு சில விஷயத்தெலாம் ஏங்குவாங்க இல்லையா? கிடைக்காத பொருளுக்கு அப்படி ஏங்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லது, அது கிடைக்கலாம். அது கிடைக்கலனா நல்லது, உனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இருக்கிற பிரச்சனையே உன்னால் தாங்க முடியல, இருக்கிறத வச்சே காப்பாற்ற முடியல. இன்னும் நிறைய வந்துடுச்சுன்னா, அதிகமாக வந்துடுச்சுன்னா அதை வச்சு எப்படி காப்பாற்று யோசித்து பார்க்கணும். பின்விளைவுகளை யோசிக்காமே இப்போதைக்கு ஆசை மட்டும்தான் நம்ம படுறோம். இப்போ உடனே கட்சா போதும் அப்படின்னு மட்டும்தான் ஆசைப்படுறமே தவிர அதனுடைய பின்விளைவுகளை யோசிக்கிறதே கிடையாது. நிம்மதி எதையும் எதிர்பார்க்காம அழகாக உட்காந்து ராம 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 அப்படின்னு சொல்கிறது பெஸ்ட்டு. மற்றதெல்லாம் வேஸ்ட்டு. சும்மா ஆற்ற மாட்டாமல்